Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல 6th தமிழ் நியூ புக்ல உள்ள மூன்றாம் பருவத்துக்கான இயல் 1க்கான லைன் பை லைன் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் 6ஆம் வகுப்பு தமிழ் நியூ புக்ல இருக்கக்கூடிய முதல் பருவம் இரண்டாம் பருவத்துக்கான இயல் வைஸ் லைன் பை லைன் क्वेश्चंस பார்த்திருக்கோம். இந்த லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோஸ்ல எல்லாமே புக் பேக் क्वेश्चंस பிளஸ் புக்குக்கு பேக்ல இருக்கும் இல்லையா கலைச்சொல் அறிவும் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அந்த வீடியோஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருப்போம். நீங்க ஒரு டைம் புக்ல ரீட் அவுட் பண்ணிட்டு திரும்ப வீடியோவை பவுஸ் பண்ணி கேட்டிங்க அப்படினாலே போதும், மோர் தென் எனஃப். ஓகேவா? இன்னைக்கு மூன்றாம் பருவத்துல உள்ள இயல் 1க்கான லைன் பை லைன் क्वेश्चंस பார்க்கலாம். முதல் பாடம் பாரதம் அன்றைய நாற்றங்கால். இந்த பாடத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி. இவர் கவி நாயிரி என்ற அடைமொழியால் அழைக்கப்படுகிறாரு. அதே மாதிரி இவருக்கு என்ன இயற்பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராதாகிருஷ்ணன். ஓகேவா? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? விடை தாராபாரதி. மெய் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை உண்மை. தேசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை நாடு. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது? விடை திருக்குறள். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேசிய நூலாடை என்ற சிறப்பு பெயருக்கு உரியது எது அப்படின்னா திருக்குறள். காவிரிக்கரை வரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் யார் என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார்? விடை காளிதாசர். யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசை அமைக்கின்றன என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார்? விடை கம்பர். தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? விடை ராதாகிருஷ்ணன். கவிநாயிரி என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? விடை தாராபாரதி. உங்களுக்கான எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், கவிநாயிரி என்று அழைக்கப்படுபவர் தாராபாரதி அப்படின்னு சொல்லி நாம பார்த்தாச்சு. மொழிநாயிரி என்று அழைக்கப்படுபவர் யார்? கலைநாயிரி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகேவா? தாராபாரதி இயற்றிய நூல்கள் யாவை? விடை புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். கவிஞர்னா இந்த இடத்துல தாராபாரதியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விடை திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். விடை காவிரிக்கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது. விடை சிற்பக்கூடம். நூலாசிரியர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விடை நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். விடை எதிரொலிக்க. அடுத்த பாடம் தமிழ்நாட்டில் காந்தி. இதுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? விடை மதுரை. காந்தியடிகள் முதன்முறையாக சென்னை வந்த ஆண்டு. விடை பிப்ரவரி 1919ஆம் ஆண்டு. இந்த ஆண்டில் தான் ரவுலட் சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. கேள்வி 17. ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? விடை ராஜாஜி. காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் யார்? விடை பாரதியார். பாரதியாரை இது எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர்? விடை ராஜாஜி. காந்தியடிகளை வந்து பாரதியார் கூப்பிட்டார் இல்லையா, அப்போ வந்து காந்தியடிகள் வந்து கேட்பாரு ராஜாஜி கிட்ட, ஆமாப்பா இவர் யார்? அவர் பாட்டுக்கு பாரதியார் வந்து பக்கத்திலே உட்காருவார். அப்போ இவர் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் ராஜாஜி வந்து சொல்லுவார், இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு தான் வந்து இவர் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார். கேள்வி 20. காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு. விடை செப்டம்பர் 1921. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் டேஸ் மொழியை கற்க தொடங்கினார். விடை தமிழ். யார் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? விடை ஜியு போப். காந்தியடிகள் எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தார்? விடை 1937. சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? விடை உ.வே. சாமிநாதர்.
உவே சாமிநாதரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என கூறியவர் யார்? விடை காந்தியடிகள். இந்த பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்? விடை மதுரை. காந்தியடிகள் டேஸ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? விடை உவே சாமிநாதர். அதே போல மாநாடு நடந்திருக்கு இல்லையா, அது எந்த ஆண்டில் நடந்திருக்கும் அப்படின்னா 1937 நடந்திருக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு தலைமை உரை தாங்கியவர் யாராக இருப்பார்னா உவே சாமிநாதர் இருப்பார். இவருடைய தமிழ் பேச்சை கேட்டு அவருடைய அடிநிலையிலிருந்து நாமளும் தமிழ் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் காந்தி அவர்களுக்கு தோன்றியிருக்கும். ஓகேவா? அடுத்தது பொறுத்துக பாருங்க. இலக்கிய மாநாடு, தமிழ்நாட்டு கவிஞர், குற்றாலம், தமிழ் கையேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலக்கிய மாநாடு எங்கே நடந்தது? 1937 சென்னையில் நடந்தது. தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி ராஜாஜி பாரதியாரை சொன்னார். குற்றாலம் அப்படிங்கிறது அருவி, தமிழ் கையேடு அப்படிங்கிறது ஜியு போப். ஒருவேளை ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் 2143. அடுத்த பாடம் வேலு நாச்சியார். இதுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இவங்க 1730 பிறந்திருப்பாங்க. ஓகேவா? வேலு நாச்சியார் தந்தை யார்? ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த சல்லமுத்து. வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் எவை? விடை ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. சிவகங்கை மன்னர் யார்? முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் எது? விடை காளையார் கோவில். வேலு நாச்சியார் டேஸ் கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? விடை திண்டுக்கல். வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? விடை தாண்டவராயன். வேலு நாச்சியாரின் தளபதி யார்? விடை பெரிய மருது மற்றும் சின்ன மருது. சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் வேலு நாச்சியார் தலைமறைவாக இருந்தார்? விடை 8 ஆண்டுகள். வேலு நாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் யார்? விடை குயிலி. வேலு நாச்சியாரின் காலம் 1730 பிறந்து 1796 இறந்தார். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் என்ன? விடை உடையாள். தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்தவர் யார்? விடை குயிலி. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு? விடை 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? விடை வேலு நாச்சியார். அடுத்த பாடம் இலக்கணம் 4 வகை சொற்கள். இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும்? விடை 4. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல்னு சொல்லுவாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு பாரதி, பாரதியார். பெயரை குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வினை என்ற சொல்லுக்கு டேஸ் என்பது பொருளாகும். விடை செயல். வினை என்பதற்கான பொருள் செயல். செயலை குறிக்கும் சொல் டேஸ் எனப்படும் வினைச்சொல். வினைச்சொல்கான எடுத்துக்காட்டு வா, போ, எழுது. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? விடை இடைச்சொல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான உருபு எப்படி வரும்னா மற்று, ஐ. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை உறுதிப்படுத்த வருவது அல்லது தன்மையை மிகுதிப்படுத்த வருவது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கான விடை உரிச்சொல். உரிச்சொலுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சால, உரு, தவ, நனிக்கூர், களிமா இந்த சொற்கள் முன்னாடி இடம் பெற்றிருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மாநகர் இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா அது உரிச்சொல். அதே மாதிரி சால சிறந்தது அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுன்னா அது உரிச்சொல். உருபயன் அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுன்னா அது உரிச்சொல். வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? விடை பாரதியார். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு? விடை 1906 அக்டோபர் 16. வ.உ. சிதம்பரனார் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டார்? விடை பாரதியார். கலைச்சொல் அறிவோம். நாட்டுப்பற்று, பேட்ரியோட்டிசம், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி, இலக்கியம், லிட்ரேச்சர், மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி.
ஓகே கைஸ், இந்த வீடியோவில் 6th தமிழ் நியூ புக்கில் உள்ள 3ஆம் பருவத்துக்கான இயல் 1ல் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பருவம் மற்றும் 2ஆம் பருவத்துக்கான ஒவ்வொரு இயலுக்குமான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள், ஓகேவா? அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டெலகிராமில் போய்கிட்டு இருக்கு. அதில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டெலகிராம் சேனல் லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் ஜனவரி 18லேருந்து குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்மே ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் உங்களுக்கு பில்லிங்காக இருக்குது அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க. அதுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்கெடியூல் வீடியோக்கான லிங்கையுமே நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலுக்கான டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.